ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணுற 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர். ஸோ அந்த பதவிகளுக்கான எக்ஸாம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நவம்பர் 9 அன்னைக்கு வந்து இந்த எக்ஸாம் நடந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ மற்றும் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் சொல்கிற மார்க் வந்து 150க்கா, இல்லை எவ்வளோ எடுத்தால் பாஸு, தமிழும் ஜிஎஸும் சேர்த்து பார்க்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் வேறு சம் டவுட் பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் அந்த வினாத்தாள். அதாவது நீங்கள் நவம்பர் 9 எழுதின 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளருக்கான வினாத்தாள். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸாம் ஹாலில். இதோட ஆன்சர் கீ தான் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய பேர் சொன்ன கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆக்சுவலாக மொத்தம் டோட்டல் கொஸ்டின் வந்து 150. ஸோ 150க்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்றதை பொறுத்து மார்க்கா, இல்லை 70க்கு எவ்வளோ எடுக்கிறோன்றதை பொறுத்து நம்ம மார்க்கா, எந்த அடிப்படையில் வந்து நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு, அதாவது உடற்தகுதி தேர்வுக்கு நம்ம எந்த அடிப்படையில் வந்து நம்ம செலக்ட் ஆகும், எந்த மார்க்கை வச்சு நம்ம இது பண்ணுவோம், நீங்கள் டோட்டலாக சொல்கிற மார்க் வந்து ரெண்டும் சேர்த்தா இல்லை தனித்தனியாக சொல்கிறீங்களா அப்படின்றது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. இதில் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணணும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணதுக்கப்புறமா சிலபஸ் எடுக்கணும். இந்த சிலபஸ் என்ன அப்படின்னா இதை பொறுத்தது, இதில் தான் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த சிலபஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்தா தான் இதுதான் எக்ஸாம் அப்படின்றது பேசிக்காக புரியும். ஏன்னா தமிழ் வந்து தகுதி தேர்வுன்ட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. தமிழ் நீங்கள் எழுதும் போதே கொஸ்டினில் முதன்மை எழுத்து தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னும் அது சரியாக புரியாமல் ரெண்டும் சேர்த்து மார்க் ஆட் பண்ணி எனக்கு 150க்கு இவ்வளோ வருது, நான் வந்து எலிஜிபிளா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பேசிக்காக இந்த பிசி எக்ஸாம்ட்டு இல்லை, எந்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி ஜிடி எதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, இந்த எக்ஸாம் வந்து இந்த பணிகளுக்கானது, நம்ம வந்து இதெல்லாம் படிக்கணும், இந்த போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், பாஸா நம்ம இல்லையா அப்படின்ட்டு தேவையில்லாமல் அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு குறையும். அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா எக்ஸாமும் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதுங்க. அதுக்கு என்னென்ன தகுதியெலாம் நமக்கு இருக்கணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா, நமக்கு எலிஜிபிள் இருக்கா, இதுக்கு என்ன நம்ம படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு மெயின் சோர்ஸு நோட்டிஃபிகேஷன், ரெண்டாவது வந்து சிலபஸ். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் சேர்த்து சொல்கிறீங்க. அது சிலபஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 2ஆம் நிலை காவலர், ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவலர் படை, 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஆட்சேர்ப்புக்கான எழுத்து தேர்வு 2 நிலைகளை கொண்டது. உங்கள் ஓஎம்ஆர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதன்மை எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 70 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது 81லேருந்து ஸ்டார்ட் ஆகி 71லேருந்து ஸ்டார்ட் ஆகி 150 வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ 2 கட்டமாக இருந்திருக்கும். ஓகேவா? இதில் வந்து முதல் இது பாருங்கள், தமிழ் மொழி தகுதி தேர்வு. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் கூட பார்த்துருக்க வேண்டாம், சிலபஸ் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் தகுதி பெறுவது கட்டாயமாகும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள், அதாவது 40% மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய முதன்மை எழுத்து தேர்வின் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் 70 ஃபஸ்ட்டு அந்த முதன்மை எழுத்து தேர்வுன்னு சொல்லிட்டு 70 கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருப்பீங்கல்ல, அதை எப்போ வேலிட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு கீழே 71லேருந்து 150வது கொஸ்டின் வரை தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த 80 கேள்விகளில் நீங்கள் 32 மதிப்பெண்கள், அதாவது 40%, 32 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களோட அந்த முதன்மை எழுத்து தேர்வுன்னு இருந்த ஆன்சரை வந்து வேலிட் பண்ணுவாங்க. ஓகேவா? வேலிட் பண்ணுறதுனா இது நம்ம ஓஎம்ஆரில் பண்ணுறது எல்லாமே மிஷின் தான் வேலிட் பண்ணும். ஓகேவா? ஓஎம்ஆர் மிஷின் தான் வேலிட் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த தமிழ் தகுதி தேர்வில் 32 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்கள் நெக்ஸ்ட்டு முதன்மை எழுத்து தேர்வுக்குள்ளே ஓஎம்ஆர் அந்த கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க, அது வந்து வேலிட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் 28 மதிப்பெண் தான் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நான் தமிழ் சரியாக படிக்கலை, ஆனால் நான் ஜிஎஸ் நல்லா போட்டிருக்கேன், சைக்காலஜி நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் 28 எடுத்துகிட்டு, அதாவது இந்த 80 கேள்விகளில் 28 மதிப்பெண் எடுத்துகிட்டு அங்கே 70 கேள்விகளில் நீங்கள் 60 மதிப்பெண் போட்டிருந்தாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஓகேவா? அதாவது உங்கள் ஓஎம்ஆரை வேலிடே பண்ண மாட்டாங்க. புரியுதா? தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னா
இது அந்த என்னோட முதன்மை தேர்வு ஓஎம்ஆரை திருத்துறதுக்கு அடிப்படை இதுதான். அதாவது இதில் நீங்கள் 32 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? இதில் நீங்கள் 32 மதிப்பெண்ணுக்கு கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஓஎம்ஆரை வேலிட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஜிஎஸ் பகுதியில் உங்களுக்கு மார்க்கே கிடையாது. சரியா? இப்போ தமிழ் தகுதி தேர்வுனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா முதன்மை எழுத்து தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல நம்ம ஓஎம்ஆரில். அதாவது 1லேருந்து 70வது கேள்வி வரை 45 கேள்வி வந்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியல், அதாவது பொது அறிவு ஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க. அது போக 25 கேள்விகள் வந்து சைக்காலஜி, அதாவது உளவியல், இதில் ஒரு 5 தமிழ் கொஸ்டினும் இருக்கும். ஓகேவா? 25 கேள்விகள் இப்படி இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தம் 70 கேள்விகள். 70 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு தேர்வு செய்வாங்க. அதாவது அடுத்த கட்டம்னா என்ன அப்படின்னா உளவியல். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர் இந்த பதவி என்ன அப்படின்னா மொத்தம் 3 கட்டமாக 4 கட்டம்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுத்து தேர்வு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எழுதியிருப்பீங்கள்ல, நவம்பர் 9 எக்ஸாம் எழுதியிருப்பீங்கள்ல, அதுதான் முதல் கட்டம். அதில் தேர்ச்சி பெற அடுத்த நிலை என்ன அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போய் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் 3வது நிலை தான் இந்த உடற்கல்வி தேர்வு. உடற்கல்வி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. ஃபிட்டாக இருக்கீங்களா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸாம். இந்த 4 படிநிலைகளை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு அரசு வேலை இருக்கும். சரியா? இதுதான் இந்த எக்ஸாம். இதில் அந்த 70 மார்க் இருக்குல்ல, அதாவது 1வது கேள்வியிலேருந்து 70வது கேள்வி வரை நீங்கள் எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத தான் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இந்த கட் ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக கொடுப்பாங்க. அதாவது இப்போ டிஎன்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், எம்பிசி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், பிசி எஸ்சி தனித்தனியாக கட் ஆஃப் இருக்கும். சரியா? இப்போ 70 கேள்விகளில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டிருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த நிலைன்னு சொன்னேன். இப்போ 70 கேள்விகளில் ஒருத்தங்க வந்து 60 மதிப்பெண் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கட் ஆஃப் செக்ஷன்லையும் சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம தனியாக பார்ப்போம். இது வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு பேசிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் 32 மதிப்பெண் எடுத்தால் போதும். அதை விட அதிகமாக எடுத்திருந்தா ஓகே தான். ஆனால் அதை விட கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஓஎம்ஆர் வந்து ஜிஎஸ் பகுதியை வேலிட் பண்ண மாட்டாங்க. சரியா? இவ்வளோ தான் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்க்காதீங்க. 150க்கு எவ்வளோன்ட்டு பார்க்கவே கூடாது. 150ல் 80 கொஸ்டின் தமிழுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க, ஓகே நான் 32க்கு மேலே போட்டுட்டேன் அப்படின்னா ஓகே, அதை தமிழ் எலிஜிபிலிட்டியை விட்டுருங்க. ஜிஎஸ் அதாவது இந்த பொது அறிவு மற்றும் உளவியல் சேர்த்து 70 கேள்விகள் இருக்குல்ல, இதில் எவ்வளோ மதிப்பெண் வர்றது தான் நம்ம பார்க்கணும். சரி, அதை தான் நம்ம கட் ஆஃப்னு சொல்லுவோம். அதில் எவ்வளோ மார்க் வந்திருக்குன்றதான் பார்க்கணும். ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வும் எழுத்து தேர்வும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் இதை ரெண்டையும் சேர்த்து அந்த 150க்கு எவ்வளோன்னு பார்க்காம 70க்கு எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம கட் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட் ஆஃப் பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கட் ஆஃப் அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலில் வேறு ஏதாவது சேனலில் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சொன்னாங்கன்னா 150க்கு எவ்வளோன்ட்டு சொல்லக்கூடாது. 150ன்றதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 70 மார்க்கு, அடுத்து 80 மார்க்கு. முதல் 70ன்றது முதன்மை தேர்வு, அடுத்த 80ன்றது தமிழ் மொழி தகுதி தேர்வு. அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறதுல உங்களுக்கு 32 மதிப்பெண்களுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. அதில் 32 மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு போதுமானது. அடுத்து இந்த முதன்மை தேர்வுன்னு சொல்லிட்டு 1லேருந்து 70வது கேள்வி வரை எழுதியிருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்கள் மார்க்கு. இப்போ ஏதாவது ஒரு சேனலில் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சொன்னாங்கன்னா 70க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை தான் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இல்லை யாரும் கேட்டாலும் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்னா 70க்கு எவ்வளோ மார்க்கோ அதை சேர்த்து தான் சொல்லணும். ஓகேவா? இது பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 70க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களோட மார்க். சரியா? இப்போ அந்த கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது வந்து நிறைய பேர் என்னென்னா அதிகமாக சொல்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி மாதிரி சொல்கிறீங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இது வந்து என்ன அப்படின்னா அதிகபட்ச மதிப்பெண்கள் தான், இதிலேருந்து குறையலாமே தவிர இதை விட அதிகமாக கட் ஆஃப் வராது, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸில் இதில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 61 மார்க் எடுத்துகிட்டு நான் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாமா, 62 மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட் வந்து வந்திருந்தது. அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் 60 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம், வேறு எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். ஏன்னா 60க்கு அதிகமாக கட் ஆஃப் இதுவரை வந்ததில்லை. இந்த டைம் கொஸ்டினும் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட் லெவல். எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே தெரியும் மாடரேட்டாக இருந்தது. ஓகேவா? அதனால் கட் ஆஃப் வந்து ரொம்ப கூடணும் சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப குறையணும் சொல்ல முடியாது. போன டைம் வந்ததை விட 1 or 2 கொஸ்டின்
குறையலாம், கூடலாம். அந்த மாரி தான் வரும். கட் ஆஃப் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ல தான் சொல்ல முடியும். கன்ஃபார்ம் இதுதான் உங்களுக்கான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கிட்ட நீங்க இப்போ கேட்டாலும் அவங்களாலயும் சொல்ல முடியாது. ஏன்னா கட் ஆஃப்ன்றது கம்யூனிட்டி வைஸ் போடுறது. அந்த கம்யூனிட்டில இப்போ ஒரு கம்யூனிட்டிக்கு 100 வேக்கன்சி குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 100 மார்க்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்களோ, அது அடிப்படையில தான் போடுவாங்க. 20 பேரு 70க்கு ஒரு 62 போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு 30 பேர் வந்து 60 போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு 50 பேர் வந்து 59 மார்க் போட்டிருந்தாங்கன்னா, அந்த கம்யூனிட்டியோட கட் ஆஃப் 59 தான் வப்பாங்க. அந்த வேக்கன்சி எவ்வளோ குடுத்துருக்காங்களோ, அத பொறுத்து தான் உங்களோட கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வரும். ஸோ இது வந்து ஓவரால்ல அந்த ஓஎம்ஆர் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க மார்க் இது பண்ணும்போது தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கே தெரியும். ஸோ நம்ம சொல்றது வந்து ஓகே இந்த மார்க் இருந்திருந்தா நீங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது போன வருஷம் குடுத்தவங்க கட் ஆஃப் வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன்ல தான் யாருனாலுமே சொல்ல முடியும். ஓகேவா? அதனால இவ்வளோ அதிகமா இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இத விட கட் ஆஃப் மார்க் வந்து கூட வரதுக்கு சான்ஸ் இல்ல. இத விட கம்மியா தான் இருக்கும். 60 நான் சொல்லியிருக்க இடத்துல நீங்க ஒரு 57, 56 இருந்தாலுமே நீங்க ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். கட் ஆஃப்ன்றது நம்ம சொல்றது ப்ரெடிக்ஷன் தான். அங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க கரெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வெளியிடும்போது தான் நம்ம கட் ஆஃப் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நெறைய பேரு கமெண்ட்ல அந்த மாரி 60, 61, 62 எடுத்துட்டு ஃபிசிக்கல் பண்ணலாமா? எனக்கு கிடைக்குமா? அப்படின்ட்டு கேட்டதுனால தான் 60 போட்டிருந்தீங்கன்னா, நீங்க தாராளமா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாரி ஃபிசிக்கல் நல்லா பண்ணிட்டா போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாரி அதுக்காக தான் நான் 60 சொல்லியிருந்தேன். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து 60 போட்டிருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து 58 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து என்னன்னா நல்ல சேஃப் ஜோன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மார்க் தான். இப்போ கட் ஆஃப் வந்து 57 ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 57 வரலாம், 56 வரலாம், 55 வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் அதாவது 2023ல் நடந்த பிசி எக்ஸாமில் எம்பிசி ஃபீமேலுக்கு வந்து 57 கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. எஸ்சிக்கும் 57 தான் கொடுத்துருந்தாங்க. எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து கொஞ்சம் அதை விட கம்மியாக இருந்தது. ஸோ அப்போது 57ன்றது அந்த போன வருஷத்துல எம்பிசி வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத பார்த்து குடுத்துருப்பாங்க. அத மாரி இந்த டைம் குடுக்கும்போது மேபி அது 56 ஆகலாம், 55 ஆகலாம், 58 கூட ஆகலாம். ஓகேவா? அது வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அத பொறுத்து தான் உங்க கட் ஆஃப் வரும். நீங்க உங்க கம்யூனிட்டில எவ்வளோ வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் மார்க் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அத பொறுத்து தான் வரும். ஸோ நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மார்க் இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து கட் ஆஃப் 55 ஃபீமேலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 58 எடுத்தா தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தால் அவங்க ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் மேபி ஒரு 1 மந்த் தான் டைம் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபிசிக்கல் நீங்கள் உடனே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த கட் ஆஃப் வந்து நம்ம போடுறது. சரி ஓகே இந்த மார்க் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நான் வீடியோவில் மறுபடியும் நல்லா சொல்கிறேன். நான் வந்து சொன்னது வந்து ஹையஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் தான் சொல்லியிருப்பேன். இதை விட கட் ஆஃப் கூட வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் நல்லா ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இதில் கட் ஆஃப் வந்து இப்போ நம்ம பார்க்குறது யாரெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பாய்ஸ் வந்து 58 to 60 இது நான் கம்யூனிட்டி வைஸ் சொல்லலை, ஓவராலாகவே சொல்கிறேன். 58 to 60 இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி வைஸுன்றப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டானா கொஞ்சம் உங்களுக்கு மார்க் கம்மியாக எடுத்திருந்தா போதும். அது மாதிரி வார்டு கோட்டா அந்த இது. ஸோ இப்போ நம்ம ஓவரால் கட் ஆஃப் என்ன சொல்கிறோமோ அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு ஜென்ரலில் வரதை விட ஒரு 5 மார்க் 6 மார்க்கு கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டைம்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபீமேல் வந்து நீங்கள் 55 போட்டிருந்தாலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருவேளை 55 தான் கட் ஆஃப் வந்தது அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே இது 57 போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறது. ஓகேவா? அதனால இப்போ ஒன்றும் நீங்கள் பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு கட் ஆஃப் உங்கள் மார்க்குக்கு வந்திருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 58 அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கனாலே நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஃபுல் ஸ்டார் போடுற மாதிரி எய்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 55, 56 இந்த ரேஞ்சில் இருந்தாலே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம ஃபிசிக்கல் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிற கட் ஆஃப் தான். ஃபைனல் கட் ஆஃப் என்ன அப்படின்றது டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிசல்ட்டில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். சரியா? இந்த கட் ஆஃப் சொன்னீங்க வரல அப்படின்றது நம்ம வந்து ப்ரெடிக்ஷனில் தான் சொல்கிறோம். நம்ம அதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா போர்டு ஓஎம்ஆர் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன வேக்கன்சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் கட் ஆஃப்ன்றது வரும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் வந்து ஆல்ரெடி சொன்ன மார்க்குக்கு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
அகைன் ஒன் டைம் சொல்கிறேன், இது எல்லாமே உங்கள் முதன்மை எழுத்து தேர்வுன்னு ஜிஎஸ் சொல்லியிருப்பீங்கள்ல, அந்த இதில் இருக்க 70 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் சொல்கிறது. ஓகேவா? அந்த 56 இருக்கட்டும், 57, 58, 60ன்னு சொல்கிறல, இது எல்லாமே முதன்மை எழுத்து தேர்வுக்குள்ளே உண்டான மதிப்பெண்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்ததாக உங்களுக்கு வந்து இப்போ கட் ஆஃப் வந்துருச்சு. நான் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அடுத்த தேர்வு வந்து உடல்நிலை தகுதி தேர்வு. ஸோ அதில் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹைட்டு செக் பண்ணுவாங்க. அதாவது உடற்கூறு அளத்தல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே 170 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே இது ஆதி திராவிடர், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 167 சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான். சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு உள்ளிழைக்கப்பட்ட நிலையில் அந்த எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, விரிவாக்கம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இது வந்து உடற்கூறு அளத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஹைட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டு மெஷர்மெண்ட், செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாய்ஸ்க்கு மட்டும். அது எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 நாள் ஃபிசிக்கல் நடக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரன்னிங் வைப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும். இது வந்து எப்படின்னா எலிஜிபிலிட்டி மாதிரி தான். பெண்களுக்கு வந்து 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்கணும். இதே இது எக்ஸ் சர்வீஸ்மேனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும். இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி. ஸோ இதில் நீங்கள் ரன்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் இருக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து மார்க் உண்டு. ஓகேவா? உடற்திறன் போட்டி மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 24 மதிப்பெண்கள். இது எப்படின்னா 3 ஈவெண்ட் வைப்பாங்க. ஆண்களுக்காக இருந்து மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கயிறு ஏறுதல் பாருங்கள். இதில் வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 மீட்டருக்கு மற்றும் அதற்கு அதிகமாக 6 மீட்டருக்கு குறைவாக ஏறினா 1 ஸ்டார் கொடுப்பாங்க. 1 ஸ்டாருக்கு 4 மதிப்பெண்கள். அடுத்து 6 மீட்டருக்கு அதிகமாக ஏறிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்டார் கொடுப்பாங்க. 2 ஸ்டாருக்கு 8 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் இது வந்து நீளம் தாண்டுதல் இருக்குது, உயரம் தாண்டுதல் இருக்குது. இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல இருந்து தான் நான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கோங்க. இதுலையுமே அவங்க சொல்லியிருக்க அந்த 1 ஸ்டாருக்கு ரேஞ்சு, 2 ஸ்டாருக்கு ரேஞ்சு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு மார்க்கு. அடுத்தது வந்து ரன்னிங் இருக்கும். ரன்னிங்க்கும் அதே மாதிரி 1 ஸ்டார், 2 ஸ்டார். இது வந்து ஆண்களுக்கு மொத்தம் 24 மதிப்பெண்கள். அதாவது நீங்கள் இங்கே 70 மார்க்குக்கு தேர்வு எழுதுறீங்கல்ல, அது கூட இந்த 24 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. இது வந்து உங்கள் ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே 3 ஈவெண்ட் தான். என்னென்ன இருக்குது அப்படின்னா நீளம் தாண்டுதல், அதாவது லாங் ஜம்ப்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஒன்று நீங்கள் கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஷார்ட் புட் த்ரோ பண்ணலாம். அது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கும் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்டாருக்கு எவ்வளோ, 2 ஸ்டாருக்கு எவ்வளோ. நெக்ஸ்ட்டு ரன்னிங் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர் 2 இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் எவ்வளோ அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டவுன்லோட் பண்ணி தெளிவாக ஃபிசிக்கல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் தெரியாதவங்க நிறைய பேர் டவுட் கேட்டதுனால தான் இவ்வளோ கிளியராக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிசிக்கல் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எனக்கு ஃபிசிக்கல் இதான் அப்படின்னு தெரியும்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் தெரியாதவங்க நிறைய பேர் கேட்டாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நீங்கள் 24 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. 70க்கு எடுத்த மதிப்பெண்களையும் 24க்கு எடுத்த மதிப்பெண்களையும் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் விடுவாங்க. இது போக என்சிசி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு மதிப்பெண் உண்டு. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் வரும். இந்த அடிப்படையில் தான் அடுத்தது வந்து உங்களுக்கு மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. அதாவது இந்த டீத் செக் பண்ணுறது, ஐ செக் பண்ணுறது, ஐ பவர், இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஓவரால் கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு அடுத்த லெவல் போவீங்க. ஸோ இவ்வளோ தான் பிசி எக்ஸாம். நீங்கள் கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட டவுட்டை வச்சு நான் இதை எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குது, இல்லை இன்னும் சில விஷயங்கள் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த 150 கொஸ்டினுக்கு எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 150 கொஸ்டினுக்கு எவ்வளோன்னு கேட்கக்கூடாது. 70 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்கள் கட் ஆஃப். அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் வந்து நீங்கள் ஓகே உங்களுக்கு எக்ஸாம் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 56 வரும் அப்படின்னா ஃபீமேல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு ஒரு 58 வரும் அப்படின்னா மேல் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்கள் பிசி எக்ஸாம் எழுதின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.